பொங்கல் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு. இப்போ நல்லா கழுவிக்கலாம். நமக்கு மிளகு பொங்கல் ரொம்ப குறைவே வேணும். அதுக்காக இதில் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 10 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி ஊற்றி தண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சீரகம் மிளகு போட்டுக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட் நல்லா வேக வைக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க, அடி பிடிச்சிடும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ மிளகு பொங்கலுக்கு சாம்பார் ரெடி பண்ணிடுவோம். பருப்பு கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் உள்ளே போட்டுக்கணும். பருப்பு வேகிறதுக்காக லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். விசில் போட்டு 2யுமே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல குலைவாக வெந்திருக்கு. இங்கே நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு பொங்கலுக்கு இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கிளறி விட்டால் நமக்கு மிளகு பொங்கல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.